எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. நான் வந்துட்டு 30 நாள் 5 கிலோமீட்டர் சேலஞ்ச் நடத்திட்டு இருக்கிறேன் என்னோடய சேனலில். என்னோடய சேனல் பேர் வந்துட்டு சத்யாஸ் ஜர்னி. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்சை வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட 15வது நாள். இந்த 15வது நாளில் நம்ம ரொம்ப கற்றுருக்கோம். நம்ம பாடியில் சேஞ்சஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம வெயிட்டும் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணிக்கிறோன்னா, நம்ம இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட வெயிட் வந்துட்டு 108.3 இருந்துச்சு. இப்போ நம்மளோட வெயிட் நீங்கள் பார்க்கும்போது 106.4 வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 2 வாரத்துலேயே 14 டேஸில் வந்துட்டு 2 கேஜி கம்மி பண்ணியிருக்கோம். இது ஒரு சேஃபான வெயிட் லாஸ் தான் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது சேஃபான வெயிட் லாஸ் தான். இது நான் ஒன்றும் ரொம்ப அதிகமான எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எதுவுமே எடுக்கலை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் ஜர்னியை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறதுனால ரொம்ப பேசிக்கான வாக்கிங் எக்ஸசைஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி வாக்கிங் எக்ஸசைஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 14 டேஸில் வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் கற்றுருந்தோம். இதுக்கு முன்னே நம்ம 1 வீக்கில் போட்ட 1 வீக் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலேயே நம்ம ரன்னிங்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நாளைக்கு காலையில் தான் நம்ம எந்திச்சு வாக் பண்ணணும்னு இல்லை. நம்ம எப்போ எந்திச்சு நம்மளால் ஒரு நாளைக்கு 1 ஹவர் எப்போ டைம் எடுத்து நம்ம வாக் பண்ண முடியுதோ அந்த 1 ஹவரை நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம வாக் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாமல் நம்ம காலுக்கு நம்ம வாக்கிங் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. வாக்கிங் பண்ணுறத நம்ம கண்டிப்பாக அதை அதுக்கான ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங், ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இதுதான் 2 தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மேஜரான இது. அதுக்கப்புறமா இன்னொரு என்ன விஷயம்னா, நம்ம காலையிலேயே வாக் பண்ணுறோம், ரொம்ப சீக்கிரம் எழுந்துச்சு வாக் பண்ணுறோன்னா நம்ம கண்டிப்பாக மெயின் ரோட்லேயே இல்லை ஒரு சேஃபான இடத்துல ஃபுட்பாத்தில் அந்த மாதிரி வாக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் ரோட்டில் வாக் பண்ணுறதுக்கும் பார்க்கில் வாக் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. பார்க்கில் வாக் பண்ண ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் போர் ஆகிடுவீங்க. அதே ரோட்டில் வாக் பண்ணும்போது உங்களால் அவ்வளோ போர் ஆக மாட்டீங்க. ஒரு டைரெக்ஷன் நோக்கி நடந்துட்டு இருப்பீங்க. மறுபடியும் அங்கே ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் நடந்தோடனே நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு இல்லை கூகுள் ஃபிட்டில் நீங்கள் பார்த்துட்டு பட் அங்கேருந்து ரிவர்ஸ் நீங்கள் வீட் சைடு நடந்துட்டு வந்தாலே உங்களுக்கு முடிஞ்சிடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா வாக்கிங் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் அன் பார்ட் ஆஃப் மெடிடேஷன் மாதிரி தான் எனக்கு. ஏன்னா உங்கள் வாக்கிங் பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் ஃபீல் ஆகணும்னா நீங்கள் எந்த மியூசிக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக உங்கள் கான்ஷியஸாகவே நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும். வாக்கிங் பண்ணும்போது உங்கள் பற்றியே யோசிக்கணும். உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு மைண்டில் வரும். எது யோசனைகள் இருந்தால் மைண்டில் வரும். எதாவது பண்ணணும் பண்ணக்கூடாதும் உங்கள் மைண்டில் வரும். தானாக அந்த 1 ஹவர் வாக் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுலேருந்தெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி ஆகும். உங்களுக்கு ஏதோ சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஆகும். வாக்கிங் இஸ் கைண்ட் ஆஃப் எ மெடிடேஷன். கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் 30 டேஸ் வாக்கிங் சேலஞ்ச் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் ஃபிட்னஸ்லேயே. ஏன்னா என்னோடய பாடியை ரொம்ப நிதானமாக தான் அந்த ஃபிட்னஸ் லெவலுக்கு நான் புஷ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறேன். 108 கேஜிஸ் இருந்து இப்போ 106க்கு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி டைமில் நான் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன் இல்லை திடீர்னு நான் ஜிம் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நிறைய கிராம்ப்ஸ் வர சான்சஸ் இருக்குது. பாடியில் எது ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லைன்னு தெரியாமல் போக சான்சஸ் இருக்குது. வாக்கிங் பண்ணி நிதானமாக ஒரு இன்டென்சிட்டி பில்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது வாக்கிங் வந்துட்டு ஒரு லோ இன்டென்சிட்டிக்கான ஒர்க் அவுட் மாதிரி. இது பண்ண பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிதம் செட் ஆகும். பாடியில் ஒரு ஆக்டிவிட்டி செட் ஆகும். நம்மளோட கன்சிஸ்டன்சி நம்ம ஒரு 30 நாள் பண்ணும்போது ஒரு டிசிப்ளின் பில்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஃபிட்னஸில் என்ன பண்ணணும்னு இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது டிசிப்ளின் தான். அந்த டிசிப்ளின் உங்களுக்கு பில்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். நான் என்ன ஃபுட் சேஞ்சஸ் நான் பண்ணேன்னா லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருப்பேன். அதிகமாக ஃபுட் சேஞ்சஸ் பண்ணல. ரெகுலர் என்ன சாப்பிட்டு அதே தான் சாப்பிட்டுக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் நான் 2 கேஜி ரெடியூஸ் ஆகிருந்தாலும் அந்த 2 கேஜிஸ் வந்துட்டு நான் மாற்றின அந்த 1 ஹவருக்கானதுனால தான். அந்த 1 ஹவரை நான் மாற்றினதுனால மட்டும்தான் அந்த 2 கேஜிஸ் ரெடியூஸ் ஆச்சே தவிர நான் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணனாலையோ. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நான் ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ண விரும்பலை. ஏன்னா நான் ஃபுட்டும் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட ஏதாச்சும் இந்த 1 ஹவர் நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா என்னோடய மைண்டுக்கோ எனக்கு பாடிக்கோ நான் தெரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிடுவேன். அப்போது என்ன ஆகும்னா அது ஒரு நாள் பிரேக் பண்ணிடுவேன். 30 டேஸ்க்குள்ளேயே நான் பிரேக் பண்ணிடுவேன். அது பிரேக் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் வாக்கிங் பண்ணுறதும் விட்டுருவேன். ஏதோ ஒரு செட்டு பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மிச்ச செட்டுங்க எல்லாமே பிரேக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பிரேக் ஆகாதவங்க எல்லாமே கண்டினியூஸாக ஆகணுங்கிற ஒரு காரணத்தினால தான் அது எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வெறும் வாக்கிங் மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். நான் எல்லா 14 டேஸ்க்கான வாக்கிங் இதையும் நான் ஸ்க்ரீனில் அப்ளை போடுறேன். நீங்கள் பாருங்கள். எல்லா நாளும் நான் 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நடந்திருக்கேன். எல்லா நாளும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ் 60 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு நம்ம 5 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணிக்கிறோம்.
ஒரு நாள் மட்டுமே நாம் வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1.5 hour 1 hour 45 minutes வரைக்கும் நடந்தோம். ஏன்னா அன்றைக்கி நம்ம பாடி ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு, நம்ம கால் வலி இருந்துச்சு. அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனால் அதே டைமில் நம்மளோட அந்த கன்சிஸ்டன்சி ஒரு பில்டு பண்ணிட்டுக்கிறத நம்ம விடக்கூடாது. இது ஒரே காரணத்தினால அன்றைக்கி நான் ஸ்லோவாக நடந்தேன், ஆனால் 5 கிலோமீட்டர்ஸ் நடந்தேன். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நம்ம காலுக்கு நிறையா வலி வரும். அந்த கால் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை ரொம்ப சிவியராக பெயின் வருதுன்னா, தயவு செஞ்சு நீங்கள் டாக்டரை விசிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு டாக்டருக்கும் ஃபிட்னஸ் கோச் எதுவும் இல்லை. நான் எனக்கு 33 இயர்ஸ். நான் ஒரு ஃபேமிலி மேன். நான் ஒரு ஆஃபீஸ்க்கு ஃபுல் டைம் போகிறேன். இந்த எல்லா டைமில் இருந்தும் நான் எதுவுமே என் பாடியில் ஃபிட்னஸ் பற்றி நான் எப்பவும் யோசிச்சதே இல்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஃபிட்னஸ் எடுக்கிறேன். அதனால நான் ஆல்ரெடி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். உங்கள் டாக்டரையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கலாம், எவ்வளோ நாள் நடக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஹெல்த் வந்துட்டு ரொம்ப மெயின் ப்ரியாரிட்டி. நீங்கள் ஃபிட்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபிட்னஸை உங்கள் பாடியை இன்னும் நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது. ஃபிட்னஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பாடியை வந்துட்டு நீங்கள் இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணும். அதை கெடுத்துக்கிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு ஒரு டாக்டரை விசிட் பண்ணுங்கள். வீட்டு பக்கத்துக்கிற ஏதோ டாக்டரை விசிட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க எந்த மாதிரி வாக்கிங் பண்ணலாம், நீங்கள் உங்கள் பாடி வெயிட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பிரிக் வாக் பண்ணணுமா, இல்லை ரெகுலர் வாக் பண்ணணுமா, நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் பண்ணாலே போதுமா, இல்லை நீங்கள் 1 hour ஃபஸ்ட் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா 5 கிலோமீட்டர்ஸ் வரணுமா, இதெல்லாமே உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து வாக்கிங் தானே சொல்லி நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. வாக்கிங்னால பாடிக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே மாதிரி வாக்கிங்கை நம்ம ப்ராப்பராக பண்ணாட்டி நம்மளுக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்ம கால் வலி வர ஆரம்பிச்சிடும், ஜாயிண்டில் பெயின் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஓவர் வெயிட்டாக ஒரே மட்டும் ரொம்ப அதிகமாக நடந்தாலும் நம்ம ஜாயிண்ட் பெயின்லலாம் வரது ரொம்ப சான்ஸ் இருக்குது. அப்புறம் காஃப் மெதல் சொல்லுவாங்கிறீங்களா, காஃப் மெதல் வந்துட்டு ரொம்ப டைட் ஆகி கிராம்ப்ஸ் வர ரொம்ப சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் 30 days ஜர்னியை நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ண மாட்டீங்க. 30 days அட்லீஸ்ட் 30th day 5 கிலோமீட்டராவது நீங்கள் ரீச் பண்ணுறது நீங்கள் நடுவில் ரீச்சே பண்ண மாட்டீங்க. 2 weeks 1 week பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுற வெயிட் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி ஆயிரும். ஒரு மோட்டிவேஷன்லாம் போயிடும். அதனால நீங்கள் தயவு செஞ்சு மோட்டிவேஷனலாக இருக்கிறதுக்கு ப்ராப்பராக எல்லாமே விஷயங்களை எடுத்து பண்ணுங்கள். எல்லா நாளும் உங்களால் 5 கிலோமீட்டர்ஸ் நடக்குன்னா 5 கிலோமீட்டர் நடந்தே தான் ஆகணும்னு இல்லை. 1 hour நீங்கள் டைம் செட் பண்ணிட்டு அந்த 1 hour உங்களால் உங்கள் பாடிக்கு டெடிகேட் பண்ண முடியுதான்னு பார்த்து ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சிங்கோட ப்ராப்பர் வார்ம் அப் கூட வாக்கிங் பண்ண ஆரம்பிங்க. நாம் இந்த 30 days சேலஞ்ச் முடித்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வேறு சேலஞ்சும் எடுத்து அந்த சேலஞ்சும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ 2 kg நான் வெயிட் லாஸ் பண்ணதே ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் 2 weeks இருக்குது. இந்த 2 weeksல இன்னும் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறேன்னு நான் கண்டிப்பாக பார்க்குறேன். இந்த வாக்கிங் சேலஞ்ச் பண்ண கம்ப்ளீட் வரைக்கும் நான் ஃபுட் சேஞ்சஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த 30 days சேலஞ்ச் ஆன வரைக்கும் நான் நெக்ஸ்ட் சேலஞ்ச் எடுக்கும்போது தான் நான் ஃபுட் சேஞ்சஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் ரெகுலரான வீட்டில் பண்ண ஃபுட் பேசிக்கலி 3 வேளை சாப்பிட்னா வெளியே சாப்பிட்றாதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் பண்ணதே சாப்பிடுங்க. வீட்டில் பண்ண ஃபுட் சாப்பிடுங்க. நான் மேஜர் சேஞ்ச் நான் பண்ணது என்னென்னா வீட்டில் பண்ண சாப்பாடு தான். இந்த லாஸ்ட் 14 days வந்துட்டு நான் மேக்ஸிமமாக வீட்டில் என்ன பண்ணாங்களோ அதுதான் சாப்பிட்டேன். என்ன பண்ணாலும் சாப்பிட்டேன். நான் பூரி பண்ணால் பூரியும் சாப்பிடுவேன், இட்லி தோசை அந்த மாதிரி பண்ணாலும் சாப்பிட்டுருக்கேன், ரைஸ் சாப்பிட்ருக்கேன், காஃப் சாப்பிட்ருக்கேன், எல்லாமே சாப்பிட்ருக்கேன். ஆனால் வீட்டில் இருக்கிற சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டு டெய்லி அந்த 1 hour வாக்கிங்காக டெடிகேட் பண்ணேன். அதனால தான் என்னால் இந்த 2 kgs வெயிட் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இந்த வரைக்கும் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை சப்போர்ட் பண்ணி என்னை இது வரைக்கும் 14 days வரைக்கும் சப்போர்ட் பண்ணி 15 days சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.